வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். காசாவில் உள்ள கான் யூனிஸ் நகரில் இருந்து ஹமாஸ் 20 ராக்கெட்களை இஸ்ரேலை நோக்கி ஏவியதால் காசாவில் புதிய போர்க்களம் ஒன்றை திறந்துள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF. கான் யூனிஸ் நகரம்தான் அந்த புதிய போர்க்களம். கான் யூனிஸ் நகரில் உள்ள தற்காலிக தங்குமிடங்களில் இருந்து 1/4 மில்லியன் பாலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்படக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை இப்போது கூறியுள்ளது. நகரின் சில பகுதிகளில் இருந்து பொதுமக்களை வெளியேற்றுமாறு இஸ்ரேலிய இராணுவம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்தின் புதிய வெளியேற்ற உத்தரவுகள் காசா பகுதியின் 2வது பெரிய நகரத்தில் மேலும் போர்கள் உருவாகும் என்று பரிந்துரைத்தது. கான் யூனிஸ் நகரத்தை அழித்த தாக்குதலுக்கு பின்னர் ஏப்ரல் மாதம் கான் யூனிஸிடம் இருந்து இஸ்ரேல் தனது படைகளை திரும்ப பெற்றது. அதன்பின் கான் யூனிஸ் நகரத்தில் பெரிய அளவிலான தாக்குதல்கள் ஏதும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு ஆரம்பத்தில் கான் யூனிஸ் நகரத்தில் தாக்குதல்கள் தொடங்கிய போது அங்கிருந்து இடம்பெயர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் ரஃபா நகரத்திற்கு சென்றார்கள். ரஃபா நகரத்திலிருந்து ஹமாஸ் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தவே ரஃபா நகரத்தில் தாக்குதல் நடத்த முடிவு செய்தது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை. மே மாதம் அங்கு போர் தொடங்கிய போது அங்கிருந்து இடம்பெயர்ந்து மக்கள் கான் யூனிஸ் நகரத்திற்கு சென்றார்கள். இப்போது கான் யூனிஸ் நகரில் இருந்து ஹமாஸ் 20 ராக்கெட்களை இஸ்ரேலை நோக்கி ஏவியதால் இங்கிருந்து மீண்டும் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை. இம்முறை மீண்டும் ரஃபா நகரத்துக்கு செல்வார்களா அல்லது வேறு தேர்வு ஏதாவது உள்ளதா என்று தெரியவில்லை. வேறு நகரத்திற்கு சென்றால் பொதுமக்களுடன் நகரும் ஹமாஸ் அந்த நகரத்திலிருந்தும் தாக்குதல் நடக்கும், அங்கும் போர் தொடங்கும். இஸ்ரேலிய இராணுவம் வெளியிட்ட உத்தரவில் பொதுமக்கள் மீண்டும் கான் யூனிஸ் நகரின் கிழக்கு பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறியது. இது ஹமாஸ் துருப்புக்கள் கான் யூனிஸ் நகரின் கிழக்கு பகுதிகளில் மீண்டும் ஒருங்கிணைந்துள்ளது என்பதனையும் இஸ்ரேல் அங்கு தாக்குதல் நடத்தப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும். உங்கள் பாதுகாப்பிற்காக நீங்கள் உடனடியாக மனிதாபிமான மண்டலத்திற்கு வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் அவிச்சே ஆட்ரே சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கை அதன் 9வது மாதத்தில் நீடிக்கும் போது காசா பொதுமக்கள் எப்போதும் நெருக்கடியான நிலப்பரப்புகளுக்குள் இணைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் ஏற்கனவே தப்பியோடிய நகரங்களின் இடிபாடுகளில் அல்லது கடற்கரை ஓரங்களில் கூடாரங்களில் தங்கியுள்ளனர். சில சமயங்களில் கடற்கரையில் உள்ள குடும்பங்கள் அலைகளுக்கு மிக அருகில் இருப்பதால் அதிக அலைகள் சதுப்பு நிலத்தை கடந்து கூடாரங்களை மூழ்கடிக்கிறது. கான் யூனிஸில் வசிப்பவர்களில் பலர் மே மாதம் இஸ்ரேலால் குறிவைக்கப்பட்ட பின்னர் ரஃபாவில் இருந்து அங்கு வந்து குடியேறியவர்கள் என்ற போதிலும் வேறு கணிசமான தொகையினர் கான் யூனிஸில் போர் நடந்த போதும் அங்கேயே தொடர்ந்தும் தங்கியிருந்தவர்கள். அவர்கள் இம்முறையும் வெளியேற மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ரஃபாவில் தொடங்கிய போர் ஒரு சில வாரங்களில் சுமார் 1 மில்லியன் மக்களை வெளியேற தூண்டியது. அதுவரை காசா பகுதியில் பொதுமக்களின் இறுதி அடைக்கலமாக ரஃபா இருந்தது. இஸ்ரேல் இராணுவத்தின் கூற்றுப்படி கான் யூனிஸ் பகுதியிலிருந்து காசா எல்லையை கூட்டிய இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி குறைந்தது 20 ராக்கெட்கள் ஏவப்பட்டதை அடுத்த திங்கட்கிழமை உத்தரவு வந்தது. அந்த தாக்குதல்களால் இஸ்ரேலுக்குள் காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை. ஆனால் ராக்கெட் தாக்குதல்கள் கான் யூனிஸ் நகரில் ஹமாஸ் இருப்பதை உறுதி செய்துள்ளது. அதனால் அங்கு தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளதாக IDF கூறியது. ஹமாஸின் பெரும்பாலான பட்டாலியன்களை அழித்துவிட்டதாக இஸ்ரேலின் இராணுவம் கூறினாலும் இயக்கத்தினரின் சிறு குழுக்கள் இன்னமும் இஸ்ரேலுக்குள் ராக்கெட்களை ஏவி துருப்புக்களை குறிவைத்து வருகின்றன. பாலஸ்தீனிய அகதிகளுக்கு உதவும் UN நிவாரணம் மற்றும் பணி முகமையின் UNRWAயின் செய்தி தொடர்பாளர் லூயிஸ் வாட்ரச் வெளியேற்ற உத்தரவு கான் யூனிஸில் உள்ள 1/4 மில்லியன் மக்களை பாதிக்கக்கூடும் என்று கூறினார். அவர்களில் பலர் கடினமான வானிலைக்கு மத்தியில் வெளியேற போராடுவார்கள். மோசமான மனிதாபிமான நிலைமைகள் காசா முழுவதும் காணப்படுவதால் அவர்கள் வெளியேறினாலும் அவர்கள் பாதுகாப்பாக எங்கு செல்ல முடியும் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று அவர் கூறினார். காசாவில் ஒவ்வொரு நாளும் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறிப்பிட்டு கூறிய வாட்ரச், ஆரோக்கியமான மக்கள் கூட இந்த வெப்பத்தில் உணவு பற்றாக்குறை மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையோடு நகர்வதற்கு சிரமப்படுவார்கள். பின்னர் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அடுத்த கேள்வி. UNRW கான் யூனிஸ் நகரத்தில் ஒரு பெரிய மக்கள் நடமாட்டத்தை விவரித்தது. மக்கள் மத்தியில் குழப்பம் மற்றும் பீதி பரவியது. வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு காசாவில் இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகள் வேகமாக தொடரும் நிலையில் சமீபகால வெளியேற்ற உத்தரவு வந்துள்ளது. IDF வெளியிட்ட அறிக்கையில் நேற்று அதன் படைகள் ரஃபா நகரத்தில், காசா நகரத்தில், செஜேயா சுற்றுப்புறங்களில் தாக்குதல்கள் மற்றும் சோதனைகளை நடத்தியது என்றும் ஹமாஸின் உள்கட்டமைப்பை அழித்து ஹமாஸ் துருப்புக்களை கொன்றது என்றும் தெரிவித்தது.
நேற்று செவ்வாய்க்கிழமை 4 இஸ்ரேலிய துருப்புக்கள் கொல்லப்பட்டதை IDF உறுதிப்படுத்தியது. 2 மில்லியனுக்கும் அதிகமான பொதுமக்கள் நடுவில் சிக்கியுள்ளனர். பிரிட்டனை தளமாக கொண்டு பாலஸ்தீனியர்களுக்கான மருத்துவ உதவியின் சமூக திட்ட அதிகாரியான ஹைதம் அல்-சக்கா அதிகாலை கான்யூனிஸ் தெருக்களில் நடந்த காட்சிகளை விவரிக்கையில், சிலர் கிழக்கு பகுதிகளிலிருந்து உடைமைகள் இல்லாமல் வெளியேறுவதை கண்டதாகவும் அவர்கள் தங்கள் குழந்தைகளை மட்டும் சுமந்து சென்றனர். சில பெண்கள் காலணிகள் இல்லாமல் இருந்தனர். பலர் தொடர்ந்து நடக்க முடியாமல் தெருவில் தூங்கியதாகவும் கூறினார். நான் இரவில் தூங்க முயற்சித்தேன், ஆனால் என்னால் முடியவில்லை. நான் நினைத்து கொண்டிருந்தேன், மற்றொரு வெளியேற்ற உத்தரவு எங்களுக்கு வந்தால் நாங்கள் குழந்தைகளுடன் எப்படி வெளியே செல்வோம், எங்கு செல்வோம்? திங்கட்கிழமை வெளியேற்ற உத்தரவு அறிவிக்கப்பட்ட பின்னர் கான்யூனிஸை விட்டு வெளியேறியவர்களில் காசா பகுதியில் உள்ள மிகப்பெரிய செயல்பாட்டு மருத்துவமனையான ஐரோப்பிய மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் உள்ளனர் என்று மருத்துவமனையின் இயக்குனர் ஜூசெப் அகாட் தெரிவித்தார். இஸ்ரேலின் பிராந்தியங்களில் அரசாங்க நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பு அமைப்பு COGAT அதற்கு விளக்கம் கொடுத்த போது, ஐரோப்பிய மருத்துவமனையின் ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு வெளியேற்ற உத்தரவு பொருந்தாது என்று கூறியது. ஆனால் அந்த விளக்கம் தாமதமாக வந்ததாக தெரிகிறது. அதற்கு முன்பே பலர் வெளியேறிவிட்டார்கள். மருத்துவமனையில் நர்சிங் துறையின் தலைவர் சலே அல் ஹாம்ஸ் இஸ்ரேலின் இடப்பெயர்வு உத்தரவு பற்றிய செய்தி மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளின் தொலைபேசிகளை எவ்வாறு நிரப்பியது என்பதை விவரித்தார். இது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேற தூண்டியது. கடந்த காலங்களில் நோயாளிகளை கவனிப்பதற்காக தங்கியிருந்த மருத்துவ ஊழியர்களை இஸ்ரேலிய துருப்புக்கள் தடுத்து வைத்தனர். அதனால் வெளியேற்ற உத்தரவு வந்தவுடன் மருத்துவ ஊழியர்கள் பலர் வெளியேறும் முடிவை எடுத்தனர். ஐரோப்பிய மருத்துவமனை தனது 400 நோயாளிகளை வெளியேற்றுவதற்காக திட்டமிடப்பட்ட அனைத்து அறுவை சிகிச்சைகளையும் ரத்து செய்வதாக ஹாம்ஸ் கூறினார். நோயாளிகளில் சிலர் கான்யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையை நோக்கி அவர்களது குடும்பத்தினரால் மருத்துவமனை படுக்கைகளில் இழுத்துச் செல்லப்பட்டனர். அவர்களில் சிலர் ஆம்புலன்ஸ்களில் கொண்டு செல்லப்பட்டனர், வேறு சிலர் கால்நடையாக சென்றனர் என்றார். சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் இஸ்ரேல் ரஃபாவின் தெற்கு பகுதிகளிலிருந்து ஐரோப்பிய காசா மருத்துவமனையை உள்ளடக்கிய கான்யூனிஸின் கிழக்கு பகுதிகள் வரை வெளியேற்ற உத்தரவுகளை வழங்கியதாக கூறியது. ஒரு ICRC குழு மட்டும் இரவில் மருத்துவமனையில் தங்கியிருந்தது என்று அந்த அமைப்பு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் மருத்துவ செவிலியர், நிர்வாகம் மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவு ஊழியர்கள் உட்பட பல ஊழியர்கள் வெளியேறிவிட்டதால் மருத்துவமனையை பொது திறம்பட செயல்பட முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. தற்போது மருத்துவமனையில் தங்கியிருக்கும் ICRC குழு மற்றும் நோயாளிகள் தற்காலிகமாக ரஃபா மவாசியில் உள்ள செஞ்சிலுவை சங்க கள மருத்துவமனைக்கு மாற்றப்படுவார்கள். மேலும் நிபந்தனைகள் அனுமதித்தவுடன் ஊழியர்கள் ஐரோப்பிய மருத்துவமனைக்கு திரும்புவார்கள். பெருகிய முறையில் மோசமான மனிதாபிமான சூழ்நிலையில் COGAT மற்றும் IDF ஆகியவை ஐக்கிய நாடுகள் சபையால் நிர்வகிக்கப்படும் கடல் நீரில் நீர் உப்பு நீக்கும் ஆலைக்கு மின்சாரம் வழங்குவதன் மூலம் கான்யூனிஸில் அதிக தண்ணீர் கிடைக்க செய்வதில் வேலை செய்வதாக அறிவித்தன. இந்த ஆலை டெய்ர் அல்-பாலா, கான்யூனிஸ் மற்றும் அல்மவாசி ஆகிய பகுதிகளுக்கு குடிநீரை வழங்குகிறது. அங்கு தற்போது கான்யூனிஸ் பொதுமக்களில் பெரும் பகுதியினர் வசிக்கின்றனர் என்று இரு நிறுவனங்களும் செவ்வாய்க்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்தன. இஸ்ரேலில் இருந்து புதிய மின்பாதையில் இணைக்கப்பட்ட பின்னர் ஆலையின் கொள்வனவு 4 மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஒரு நாளைக்கு 5000 கனமீட்டர் குடிநீர் முதல் 20,000 கனமீட்டர் வரை இருக்கும். இஸ்ரேலின் மின்சார விநியோகத்துடன் ஆலையை இணைக்கும் உத்தரவை பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் வழங்கியதாக இஸ்ரேலிய ஹயோம் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது. இந்த தகவல் இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி அரசியல்வாதிகள் மத்தியில் கோபத்தை தூண்டியது. நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச் இந்த முட்டாள்தனத்தை நிறுத்துமாறும் அல்லது விளைவுகள் மோசமாக இருக்கும் என்றும் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை எச்சரித்தார்.